பொங்கல் பொங்கலோ பொங்கல். லவ்லாபோடைய ரீகல் பேபி ஸ்ட்ரோலர். பொங்கல் கொம்பு மொத்த கொம்பு முளைச்சிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என்னென்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல மக்களே. கறி விருந்தெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அது எப்படி வருதுன்னு தான் தெரியல. எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாத்துட்டு மறக்காம லைக் ஷேர் அப்பே பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏம்மா ஹாப்பி பொங்கல் வந்த குழந்தைக்கு லக்கிக்கு ஹேர் கட் பண்ணானே இந்த சாரிக்கு மட்டும் விடவே மாட்டேங்குது. ஏய், நான் விடலன்னு சொல்லடி. நம்ம ஆனிவர்சரி வரைக்குமாவது கொஞ்சம் இருக்கட்டும். முடி கிளிப் எல்லாம் போட்டு அழகா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனிவர்சரி வாங்கலாம் இப்போ வருது தமிழ்நாட்டுல. ஆனிவர்சரி வேற ஒரு ஆனிவர்சரியே கொண்டு நடக்காது போல என் வாழ்க்கையில. லக்கிக்கு ஆக்சுவலா லைட்டா கோல்டு இருக்கும் மக்களே. ஆஸ் ஆஃப் நவ் அதான் பறக்காம இப்ப சோகமா இருந்துன்னு இருக்காங்க. லக்கி காக்கா எங்கம்மா? காக்கா லக்கி இப்ப ஃபிஷ் விட்டுச்சு மக்களே. இப்ப காக்கா கூட சுத்தி சும்மா அங்க பாரு காக்கா சொன்னேன். லக்கி ஒன்னே காக்கா காக்கா. திடீர்னு நைட் வந்து என் கூப்பிட்டு காக்கா காக்கா எத்தனை காக்கா என்ன சொல்றது ஒண்ணுமே புரியலையே. எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி ஹாப்பி பொங்கல் மக்களே. படம் நமக்கு வந்து இந்த வாட்டி பொங்கல் இல்ல. எல்லாருக்கும் தெரியும். நம்ம இது அப்பா வந்து இதுவானதுனால நமக்கு இந்த வருஷம் எதுவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனுமே இல்ல. ஆனா விளக்கு மட்டும் மார்னிங் விளக்கு சாமி மட்டும் நாங்க கும்பிடுறோம். ஜஸ்ட் என்ன சொல்றது, விளக்கேத்தி சாமி மட்டும் கும்பிடுறோம். மத்தபடி வேற எந்த ஒரு இலையெல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் சமைக்கிற எந்த ஒரு விஷயமும் நாங்க பண்றது தெரியாம காக்கா சொல்லி கொடுத்துருவோம் லக்கிக்கு. காக்கா ஆக்சுவலி நமக்கு பொங்கல் இல்லன்ற காதுகிட்ட வந்து காக்கா பாக்கான்னு கத்தி நைட்லாம் மக்களே தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க வேக்க போயிட்டாங்கன்னா வந்து காதுகிட்ட காக்கா காக்கா நமக்கு இந்த வாட்டி பொங்கல் இல்லங்கறனால நம்மள வந்து கீழே இன்வைட் பண்ணிருக்காங்க கொண்டாடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே என்னன்னா நம்மள வந்து தனியா விடக்கு மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால ஃபீல் பண்ணாதீங்க, உங்க வீட்டுல சாமி கும்பிடலாம் வருத்தப்படாதீங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க எல்லாரும் இங்க நம்ம சாமி கும்பிடலான்ட்டு. ஆனா செம்ம வஸ்ட் மக்களே. நாங்க செம்ம லேட்டு எல்லாரும் விடிய காலையில சாமி கூப்பிட்டாங்க. நாங்க இப்பதான் எழுந்தோம். இருங்க பொறுமையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச மக்களே. எஸ், லவ்லாபோடைய ரீகல் பேபி ஸ்ட்ரோலர். லவ்லாப்ல இருக்க மத்த ஸ்ட்ரோலர் மாதிரியே இது ரொம்ப சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளான ஸ்ட்ரோலர். பேபிஸ் வச்சிருக்க நிறைய பேருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரோலர் வாங்கணுங்கிற டவுட் இருக்கும். சோ அவங்களுக்காக இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஸ்ட்ரோலர் வெரி பிரீமியம் அண்ட் ஸ்டர்டி. இதுல இருக்க ஸ்டீல் ஃப்ரேம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அவுட்டோர் டிராவலுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இந்த ஸ்ட்ரோலர் சர்டிஃபைட் ஆஸ் பர் யூரோப்பியன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட். உங்க பேபிஸோட growthக்கு ஏத்த மாதிரி இந்த பேசினட்டை காசி பேபி சீட்டா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு டிட்டாச்சபிள் ஃப்ரண்ட் பம்பர் கொடுத்திருக்காங்க. இது பேபிஸ் கீழே இல்லாம ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம இதையும் நீங்க டிட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சீட் வெரி ஸ்பேஷியஸ் அண்ட் குஷன்டு மக்களே. இதுல இருக்க மல்டி லெவல் அட்ஜஸ்டிங் சீட் ரெக்லைன். உங்க பேபிஸ் இதில் ஜாலியா உட்கார்றதுக்கு, ரெஸ்ட் பண்றதுக்கு, ஈவன் ஸ்லீப் பண்றதுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கு. இதுல 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்கு. சோ இந்த ஸ்டாப்ஸ் பேபியை டைட்டா புடிச்சுக்கோ. சோ ஸ்ட்ரோலர் ஸ்பீடா மூவ் ஆகும்போது பேபிஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இது காப்பாத்துது. இதுல இருக்க ஸ்டோரேஜ் பாஸ்கெட் அண்ட் பேக் பாக்கெட்ல உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு தேவையான சிப்பர், டாய்ஸ், ட்ரெஸ் எல்லாமே நீங்க இதுல வச்சுக்கலாம். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது எக்ஸ்டெண்டட் ஃபோல்டபிள் கேனோபி மக்களே. சோ உள்ள இருக்க பேபிஸ ஆர்ஷ் அண்ட் ரெயின் எல்லாத்துல இருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இந்த கேனோபில ஒரு குட்டி விண்டோவும் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணி உள்ள பேபிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸ்ட்ரோலர்ல 360 டிகிரி ஸ்பில் ஃப்ரண்ட் வீல் இருக்கு. சோ உங்க ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த வீல் நல்லாவே ரொட்டேட் ஆகும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீல்ஸ் எல்லாமே ஹெவி டியூட்டி வீல்ஸ், கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ரோட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஓவரால் ஸ்ட்ரோலரே வெல் பில்ட் அண்ட் வெரி ஸ்டர்டி மக்களே. இதுல இருக்க ரீர் வீல் சேஃப்டி பிரேக் ஸ்ட்ரோலர் மூவ் ஆகாம செக்யூரா ஒரே பிளேஸ்ல இருக்க ஹெல்ப் பண்ணுது. இது வெரி ஈஸி ஃபார் இன்ஸ்டாலேஷன். எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ்மே இதுல இருக்கு. கண்டிப்பா இதை வாங்குங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, lovlab.com எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க.
சூப்பர் காஸ்டியூமா இருக்கே லக்கி. லக்கி இங்க பாரு, அம்மா பாரு. பாப்பா இங்க பாருங்க லக்கி. இங்க பாரு லக்கி. அம்மா இங்க பாருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. காஸ்டியூம் கட்டுங்க, காஸ்டியூம் கட்டுங்க. பாத்தியா? ஹாப்பி பொங்கல் அம்மா சொல்ல. ஹாப்பி பொங்கல் டு யூ. இதான் மக்களே லக்கி பேபியோட காஸ்டியூம். இத ஃபுல்லா போட்டு முடிக்கிறதுக்குள்ள 3 hours ஆச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த Dress வாங்குறப்போ நாங்க பெருசா இருக்கும்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்குதுல. கரெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. கேமரா ஆன் பண்ணோம்னா அண்ணா ஓடிட்டாருப்பா. லக்கி நீ எங்க ஓடுற? நீ என்ன ஓடுற? ஸ்மார்ட் பாயை பார்க்க போயிரு. மாமா இங்க உள்ள போயிட்டாங்களா? அச்சோ. தாஜ்மஹால் வெளிய நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு அண்ணா. வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறேன். கட்டறேன். எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க. இவ்ளோ டீடைலா சொல்லி அவமானம் எல்லாம் படுத்துவாங்க. நாங்க வரதுக்குள்ள பின்னாடி பாருங்க பொங்கலே முடிஞ்சிருச்சு. தள்ளி விடாதம்மா, கை வைக்காத. வீந்துரும். இந்த தண்ணி குடி இந்தா. இதெல்லாம் இருக்குது. ஏய் லக்கியோட குடுமிங்க. லக்கியோட ஒரு குடுமி தலையில போட்டான். பொங்கலோ பொங்கல். The next day. ஓகே மக்களே, சோ ஃபைனலா நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண டே வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. ஏய் ஒழுங்கா காதை திருப்பியா. எனக்கெல்லாம் சொல்லாதீங்க. இங்க யாரு மாடு மேரி இருக்கா? நீ தான் மாட்டு பொங்கல் கொம்பு மொத்த முளைச்சிருக்கு உங்களுக்கு வண்டியில. நேத்து பொங்கல் சிறப்பா முடிஞ்சு. லக்கி நீ வர மாட்டேன்டல. நீ வர மாட்டேனா நீ பேசக்கூடாது. நீ வர மாட்டேனா. லக்கி பேபி இவ்வளவு நாள் கூப்பிட்டோம் மக்களே, வரவே மாட்டேன்ட்டாங்க. என்னால வர முடியாது, நீங்களே வீடியோ எடுத்துங்க போங்கன்ட்டாங்க. இப்போ ஜம்பிங் வாங்க, நீங்க வரத்தாவில்ல. ஃபுல்லா கீழே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுல இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இருக்கிற எல்லா வேலையும் வெளியே முடிச்சுக்கிட்டோம். வீட்டுல எதுவுமே செய்யவே இல்லை. இன்னைக்குதான் நமக்கு ரியல் பொங்கல். ஏன்னா விருந்து இருக்கு மக்களே, அதனாலதான் இப்ப ரியல் பொங்கல் சொல்றாங்க. எல்லாருமே சேர்த்து இப்ப நான்வெஜ் சமைக்கிறது பிளான் வந்திருக்கு. சருக்கு மட்டும் இப்ப போதும். எல்லாரும் என்னோட கை வண்ணத்துல பிரியாணி சாப்பிடணும். இன்னைக்கு மட்டும் நாங்க சீக்கிரமா வைக்க போயிட்டோம். நேத்து லேட்டா வைக்க போனோம். ஏன்னா வெளியே சொல்லாதடி, மானத்தை வாங்காத. என்னோட கை வண்ணத்துல எல்லாரும் சாப்பிட ஆசைப்படுறோம். இவ கிராப் அப்புறம் மத்ததெல்லாம் அப்படியே குக் பண்றாங்க. இங்க என்ன சொல்ற 4-5 ஃபேமிலி எல்லாரும் நெய்பரா ஒண்ணா பிளான் பண்ணி எல்லாரும் ஒரு டிஷ் வந்து சமைக்கிறோம். 15 டிஷ் 12 டிஷ் பிளான் பண்ணி ஒருத்தங்க குக் பண்றாங்க. ஆனா லக்கி கொஞ்சம் உடம்புள்ள மக்களையில நான் போய் சமைச்சிட்டேன். ஏய் கீழ்ச்சிருப்ப வாயை மூணு ஆமா வாய். குரூப்ல சேர்த்துக்கல, திங்கிறதுக்கு மட்டும் வந்தோம். ஆக்சுவலா என்னன்னா இவளுக்கு வந்தாலும் ஒன்னும் செய்ய மாட்டா. எதுக்கு இவளு தனியா கூட்டு போயிட்டு பேபான்னு முழுகி வைக்கணும், மாட்டி விடணும்ன்றதுனால நீ லக்கியை பார்த்துட்டு பத்திரமா வீட்லயே இரு. லக்கிக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால நீ லக்கியை பாத்துக்கோ, நான் போய் கீழே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன தெரியும் கீழே டவுன்ல ஓவியாக்கா கூட போவேன். ஓவியாக்கா கூட பார்க்கிங்ல போய் விளையாடுங்க. ஹாய் மக்களே. ஹாய் மக்களே சொல்லு. ஹாய் மக்களே சொல்லு. லக்கி பிரியாணி பார்த்தோன்னா பரப்பியே போ வரணும். சூடா சரி ஒன்னல்ல மட்டன் குழம்பு எல்லாருக்கும் வேணுமா? பாப்பாக்கு என்ன லக்கி பேபி எங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க மக்களே. பொங்கலுக்கு முன்னாள் நைட்டு அவங்க நைட்டு 1 o'clock ரொம்ப ஃபியர் ஆகி எழுந்துட்டாங்க. ராத்திரில ஏஞ்சதுனால அப்பயே வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. 1 o'clock சம்பந்தமே இல்லாம தேம்பி என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகல. அவங்களுக்கு என்ன கேம் காமிச்சாலும் சரி, டிவி காமிச்சாலும் சரி, இருக்கிற எல்லா வித்தையும் காட்டணும். அப்ப கூட அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ரொம்ப ஒரு 1 hour அழுதாங்க கண்டினியூஸா. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு சரி அப்படியே வெளியே எங்கேயாவது கூட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வரலான்னு ஊர் சுத்தி காட்டினப்போ தூங்கிட்டாங்க. ஆனா அவங்க அழுது அவங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு போல. அப்போ நேத்துலாம் மார்னிங் லக்கே எப்படியோ நீ உள்ள அமைக்கவும் மாட்டேன். நாசல் ஸ்ப்ரே காலி டப்பா வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அது அடிச்சா சரியாயிடுதுன்னு நாங்க சும்மா சொன்னோம். அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு உட்காந்து இந்த மூக்குல அடிச்சு
ஆமா அவங்களுக்குன்னு ஒரு காலி டப்பா கொடுத்தாச்சு. அவங்க வச்சு இப்ப முடிச்சிட முடியுது. பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பிங் சாப்பிட்டுட்டு படுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கோல்டு மாதிரி வந்துச்சு. அப்புறம் நைட்டு திருப்பி ஃபீவர், ஃபுல்லா ஃபீவர் மாதிரி வந்து அப்புறம் மெடிசன் கொடுத்து அப்புறம் இப்ப நம்ம கீழே போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். செம்ம கொதி லக்கிக்கு. திருப்பி இப்ப மெடிசன் கொடுத்து கொஞ்சம் இப்ப ஓகேவா இருக்காங்க. அது 6 hours once மறுபடியும் மெடிசன் கொடுத்துட்டே இருக்கும். எவ்ரி 6 hours once அது முடியறப்போ மறுபடியும் அந்த உடம்பு வந்து சூடாவே இருக்கு. கோல்டு ஃபீவர். ஆனா பாராசிட்டமால் கொடுத்த உடனே அவங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது. டச்சூட் இப்பயும் நல்லா கண்ட்ரோல் ஆகி இருக்கு. வந்து தூங்கி எழுந்த அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு. லக்கி என்ன சாப்பிட்டீங்க? லக்கிக்கு ஃபிஷ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எக்கையும் ஃப்ரைடு எக்ன்றதுனால அதுவும் ஃபிஷ்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு ஃபிஷ் தான். ஒரு வாய், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கோல்டா இருக்குல்ல, ஒரு வாய் நம்ம போட்டு பார்க்கிங்லயே அப்படியே இலை போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மட்டை ஆயிட்டோம். மக்களுக்கு சுத்தமா முடியல. ஒரு கேரி காலைல இருந்து நின்னு வேலை செய்யறதுனால பயங்கர டயர்டு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் லக்கியை பாத்துட்டேன். லக்கி பாப்பி மார்னிங்ல இருந்து ரொம்ப மாதிரி கயமுயா பண்ணிட்டு அவங்களுக்கு எதை பார்த்தாலும் காண்டா இருந்துச்சு. அழுதுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அப்புறம் படுக்க வச்சு அதெல்லாம் நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி போய் லக்கிக்கு முடியலங்கிறதுனால எங்களால பெருசா வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏன்னா அவங்க ஃபுல்லா அடுப்புலாம் இருந்துச்சு. அவங்க போய் பறக்குறாங்க. நான் போய் டச் பண்ணணும், நான் போய் சமைக்கணும் அப்படின்னு நினைச்சு சமைக்கணும். நாளைக்கு காணும் பொங்கல், அது செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலாம். நீ கவலைப்படாத, பார்க்கிங் போனாலும் வெளியே இல்ல பிளாட் விட்டு வெளில போறோம். நாளைக்கு ஆக்சுவலி வெளியே போறோம் மக்களே. உங்களுக்கு அந்த vlog போடும். காணும் பொங்கல் அக்கா பிரியாக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா அக்கா மாட்டு பொங்கல் அக்கா பிரியாக்கா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, சோ வேற வில் மீட் பண்ணது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சீக்கிரமாவே உங்களுக்கு ஷவுட் அவுட் வருது. ஆக்சுவலா நிறைய வீடியோஸ் நம்ம ஷவுட் அவுட் கொடுக்கல. இனிமேல் சீக்கிரமா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, நாங்க வேற வீடியோ மீட் பண்ண இப்போ பை சொல்லிக்கலாமா? பாய். ஹலோ லோஸ் பிரியா.